யாழிசையாழியின் உறவுகளோடு இனிதே இணைவது நான் உங்கள் சிநேகிதி சசிகலா திருமால். இன்றைய பதிவில் நாம் செக்கிழுத்த செம்மல் வாவு சிதம்பரனார் பற்றித்தான் காணவிருக்கின்றோம். பொருளாதாரம்தான் உலகை வெல்ல வழி என்று பொருளாதாரத்தை வைத்தே நாடுகளின் இடத்தை கணக்கிட்டு வரும் இன்றைய சூழலில் நூற்றாண்டுக்கு முன்பே அதை செயல்படுத்திய தமிழர் வள்ளிநாயகம் உலகநாதன் சிதம்பரம் மக்களது அன்பால் வ.உ.சி என அழைக்கப்படுபவர். வழக்கறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், தொழிற்சங்க தலைவர், சுதந்திர போராட்ட வீரர் என பல தளங்களில் இந்நாட்டிற்கு உழைத்தவர் வ.உ. சிதம்பரம் பிள்ளை. ஒப்பே கூற முடியாத செந்தமிழ் அறிவு செல்வன் சிதம்பரனாரிடம் வேதாந்த சித்தாந்த மனமே வீசும் என்று கூறும் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவரை ஒரு தத்துவ ஞான தலைவனாக நாட்டுக்கு அடையாளம் காட்டினார். பல்வேறு அரிய ஆற்றல்கள் வ.உ.சியிடம் ஆமை போல் அடங்கியிருந்தாலும் அரசியல் புரட்சி மட்டுமே தலை தூக்கியது. அந்த புரட்சியானது மக்களை விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக போராட வைத்தது. 1872 செப்டம்பர் 5 தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரத்தில் உலகநாத பிள்ளை பரமாயி அம்மாளுக்கு மூத்த மகனாக பிறந்தவர் வ.உ.சி. ஒட்டப்பிடாரம் என்பது கட்டபொம்மன் ஆங்கிலேயருக்கு எதிராக போரிட்ட இடம். ஒரு குறிப்பிட்ட நபர் ஒரு சமூகத்திற்கோ அல்லது மக்கள் கூட்டத்திற்கோ பாதுகாப்பாக இருந்து பிறரது சூழ்ச்சியாலோ துரோகத்தாலோ உயிர் துறந்தால் அவர்களை தமிழ் மக்கள் தங்களது பாட்டுகளில் உயிர்ப்பித்து வைத்திருப்பர். அப்படி கட்டபொம்மன், ஊமைதுரை, மருது சகோதரர்கள் என ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரிட்டு இன்னுயிரை நீத்த வீரர்களின் பெருமைகளையும் வரலாற்றையும் மக்கள் தங்களது பாட்டுகளில் வைத்திருந்தனர். அந்த பாட்டுகளை சிறு வயதிலிருந்தே கேட்டு வளர்ந்த வ.உ.சிக்கு கூடவே விடுதலை உணர்வும் வளர்ந்தது. வ.உ.சிக்கு படிப்பு முடிந்ததும் அவரது தந்தை தாலுகா ஆபீஸில் குமாஸ்தா வேலை வாங்கி தந்தார். சிறு வயது முதல் வீரம் செறிந்த பாடல்களையும் விடுதலை போராட்ட வீரர்களின் கதைகளையும் கேட்டு வளர்ந்த வ.உ.சிக்கு ஆங்கிலேயர்களின் கீழ் வேலை பார்ப்பது கசந்தது. தந்தையிடம் திருச்சிராப்பள்ளிக்கு சென்று வழக்கறிஞராக வேண்டும் என்ற தனது விருப்பத்தை தெரிவிக்கின்றார். தந்தை அனுமதிக்க 2 புகழ்பெற்ற வழக்கறிஞர்களிடம் பயிற்சி பெற்றார். பயிற்சி முடிந்து சன்னது பட்டம் பெற்ற வ.உ.சி ஏழைகளுக்காக வழக்காட ஆரம்பித்தார். ஏழை மக்களது நிலங்களை கைப்பற்றி கொண்ட அவர்களை அடிமைகளாக வைத்துள்ள ஜமீன்தார்களுக்கு எதிராக வாதாடி ஏழை மக்களுக்கு நியாயங்களை பெற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். ஆங்கிலேயர்களை விரட்ட வேண்டுமானால் அவர்களது வணிகத்தை ஒழிக்க வேண்டும் என்பதில் நம்பிக்கை கொண்ட வ.உ.சி கூட்டுறவு இயக்கம், தொழிலாளர் இயக்கம், சுதேசி இயக்கம் என 3 இயக்கங்களில் கூடுதலாக கவனம் செலுத்தினார். ஆங்கிலேயரது பொருளாதாரம் உச்சத்தில் இருந்ததற்கு காரணம் அவர்களது கப்பல் போக்குவரத்து என்பதை உணர்ந்த வ.உ.சி சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் எனும் கப்பல் போக்குவரத்து நிறுவனத்தை 1906 அக்டோபர் 16 தொடங்கினார். கப்பல் நிறுவனத்தை தொடங்க பணம் தந்தவர்கள் பங்குதாரர்கள் ஆக்கப்பட்டார்கள். 10 லட்சம் முதலீட்டில் 40,000 பங்குகள் உருவாக்கப்பட்டன. முதலில் ஷாவ்லைன் ஸ்டீமர்ஸ் கம்பெனியிடம் இருந்து வாடகை கப்பல் பெறப்பட்டது. தூத்துக்குடி முதல் கொழும்பு வரை கப்பல் போக்குவரத்து தொடங்கப்பட்டது. ஆனால் இதை ஏற்றுக்கொள்ளாத ஆங்கிலேயர்கள் கப்பலை வாடகைக்கு தந்த நிறுவனத்தை மிரட்டினர். அதன் விளைவாக கப்பல் திரும்ப பெறப்பட்டது. சொந்தமாக கப்பல் வாங்குவதே இதற்கான தீர்வு என்பதை உணர்ந்த வ.உ.சி வட இந்தியாவிற்கு பயணம் மேற்கொண்டு தனது திட்டத்தை விளக்கி வட இந்திய வணிகர்களிடம் பொருளுதவி பெற்றார்.
முதலில் எஸ் காலியோ என்ற பிரெஞ்சு கப்பல் வாங்கப்பட்டது. தொடர்ந்து வேதமூர்த்தி என்பவரது உதவியால் எஸ் லாவோ என்ற மற்றொரு பிரெஞ்சு கப்பலும் வாங்கப்பட்டது. சுதந்திர தாகம் கொண்ட வணிகர்கள் தங்களது சரக்குகளை வ.உ.சி வாங்கிய கப்பல்களில் ஏற்றுவதையே விரும்பினர். இரு கப்பல்களும் வெற்றிகரமாக இயங்கியதால் பிரிட்டிஷ் ஸ்டீம் நேவிகேஷன் நிறுவனத்திற்கு பெரும் அடி விழுந்தது. இதன் விளைவாக பிரிட்டிஷ் சரக்கு கட்டணம் குறைப்பு, பயணிகளின் கட்டணம் குறைப்பு போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டது. பயணிகளுக்கு இலவச பயண திட்டத்தையும் அறிவித்தது. மேலும் சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் மீது பல குற்றச்சாட்டுகளையும் சுமத்தி அதை முடக்கும் நடவடிக்கைகளையும் மேற்கொண்டது. இதன் விளைவாக சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் பங்குதாரர்கள் வ.உ.சிக்கு குடைச்சல் கொடுக்க ஆரம்பித்தனர். வணிகத்தில் அரசியல் வேண்டாம் என்றனர். ஆனால் வ.உ.சி அரசியல் நோக்கத்திற்காகத்தான் கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார் என்பது உண்மை. பங்குதாரர்களின் தொடர்ச்சியான அழுத்தம் காரணமாக செயலாளர் பதவியில் இருந்து விலகினார். ஆங்கிலேயர்களின் எதிர்ப்புகள், நிறுவனத்திற்குள் நிகழ்ந்த பிரச்சனைகள் என பல்வேறு காரணங்களால் சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் படிப்படியாக சரிந்தது. இச்சமயத்தில் வங்காள பிரிவினையை எதிர்த்து கிளர்ச்சியில் ஈடுபட்ட பின் சந்திரபால் 1908 மார்ச் 9 விடுதலை செய்யப்பட்டார். அவரது விடுதலையை தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடும் நோக்கில் வ.உ.சி மற்றும் சுப்பிரமணிய சிவா பல்வேறு ஏற்பாடுகளை செய்தனர். இந்நிகழ்வுகளில் சிவா மற்றும் வ.உ.சி கலந்து கொள்ளக்கூடாது என அரசு கூறியும் இருவரும் கலந்து கொண்டனர். திருநெல்வேலியில் கூட்டம் அமைதியாக நடந்து முடிந்தது. இந்திய சுதந்திரத்திற்காக வ.உ.சி செய்ததை எல்லாம் குற்றங்களாக அடுக்கிய ஆட்சியர் விஞ்ச் அவர்கள் முடிவில் இருவரிடமும் ஓராண்டு நன்னடத்தை ஜாமீன் அல்லது மாவட்டத்திற்கு வெளியே சென்று இருக்கும்படி உத்தரவிட்டார். இரண்டிற்கும் இருவரும் ஒப்புக்கொள்ளவில்லை என்பதால் ஓராண்டு பாளையங்கோட்டை மத்திய சிறைச்சாலையில் இருக்க உத்தரவிட்டார். இச்செய்தி நகரெங்கும் பரவியது. மக்கள் போராட்டங்களிலும் ஆர்ப்பாட்டங்களிலும் ஈடுபட்டனர். காவல் நிலையங்கள், அரசு அலுவலகங்கள் அடித்து நொறுக்கப்பட்டன. இந்த கலவரத்தில் உதவி கலெக்டராக இருந்த ஆஷ் 4 பேரை சுட்டுக் கொன்றார். வ.உ.சி மற்றும் சிவா கைது செய்யப்பட்டனர். கலவரம் தொடர்பான வழக்குகளும் சேர்க்கப்பட்டன. வழக்கு நடந்தது. ஜூலை 7 தீர்ப்பை வாசித்த நீதிபதி பின்ஹே வ.உ.சிக்கு இரட்டை ஆயுள் தண்டனை வழங்கினார். நாடு முழுவதிலும் உள்ள பல்வேறு தலைவர்கள் இதற்கு கண்டனம் தெரிவித்தனர். மேல்முறையீட்டில் தண்டனை 6 ஆண்டுகளாக குறைக்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட வ.உ.சி அவர்கள் ஜெயிலில் செக்கிழுத்தார். அதனால்தான் அவருக்கு செக்கிழுத்த செம்மல் என்ற பெயரும் உருவானது. மேலும் அவர் தனது எழுத்து பணிகளையும் மேற்கொண்டார். சிறையில் அளிக்கப்பட்ட தொடர்ச்சியான வேலை போன்ற பல்வேறு காரணங்களால் அவரது உடல்நிலை கடுமையாக பாதிக்கப்பட்டது. விளைவாக 1912 விடுதலை செய்யப்பட்டார். வ.உ.சி சிறைக்கு செல்லும் போது மக்கள் மத்தியில் அவருக்கு இருந்த ஆதரவு அவர் விடுதலை ஆனபோது இல்லை. அவரை வரவேற்க அவரது நண்பர் சிவா மட்டுமே வந்திருந்தார். அவ்வப்போது விடுதலை போராட்டங்கள், கூட்டங்கள் என கலந்து கொண்ட வ.உ.சி முழுக்க தனது எழுத்து பணிகளில் கவனம் செலுத்தினார். பாரதியின் பாடல்களில் பெரும் ஈடுபாடுகளை கொண்டிருந்த வ.உ.சியின் உயிர் 1936 நவம்பர் 18 பிரிந்தது. சுதந்திரத்திற்காக போராடியவர்கள் ஆங்கிலேயர்களை ஆயுதம் கொண்டு அடித்து விரட்ட வேண்டும் என்றனர். காந்தியின் வருகைக்கு பின் அகிம்சை முறையில் போராட்டம் நடத்தப்பட்டது. ஆனால் பொருளாதார ரீதியாக ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட வேண்டும் என உரக்கச் சொன்னவர் வ.உ.சி அவர்கள். அவரின் பிறந்த தினத்தன்று அவரின் நினைவினை நாம் போற்றி மகிழ்வோம். சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.